குபேரன் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய தொடர்பான கோட்டை இன்ஸ்டியூஷனாகிய நான் என்னுடைய பலவிதமான 35 ஆண்டு கால ஆய்வுகளில் இருக்கக்கூடிய ஜோதிடம், அதாவது அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியூமராலஜி, வாஸ்து, பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆன்மீக சம்பந்தமான ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான பலவிதமான ஆய்வுகள், பரிகாரங்கள், இப்படி பலவித தலைப்புகளில் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் மூலமாக உங்களை நான் சென்றடைகிறேன். அப்படிப்பட்ட என்னுடைய கருத்துக்கள், ஆழ்ந்த ஆய்வுகள் இவற்றையெல்லாம் நீங்கள் சேகரித்து வைத்துக்கொண்டு உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் பலவித நன்மைகளை இறைவன் அருளால் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். துலா ராசி மே மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்போது பார்ப்போம். அசுப கிரகங்களின் ஆதிக்க பலம் அதிகம் உள்ளன. அதனால் அனுகூலமான கிரக சஞ்சாரங்கள் இம்மாதம் உலவவில்லை. இதை உறுதியாக நீங்கள் மனதில் நிறுத்தி உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உறக்கம், உணவு, வெளிவட்டாரம், குடும்பம், வயதானவர்களின் விஷயத்திலெல்லாம் நீங்கள் ஏதுவாக பேச வேண்டும். தன்னுடைய கோபதாபங்களை மாற்றிக்கொண்டு நல்ல குணமுடன் நடக்க வேண்டும். பக்தியும் பாராயணமும் ஆலய தரிசனங்களும் குலதெய்வ பூஜைகளும் மிக உகந்ததாக இருக்கும். மற்றும் பாதகமோ பணவிரயமோ பணியில் சில சிக்கல்களோ அதிகாரிகளுடைய வேலைப்பொருள் அதிகப்படுத்துதலோ கடன்பட வேண்டிய நிர்பந்தமோ ஒன்று உருவாகலாம். எதிர்பாராத சில கெடுதலான திருப்பங்கள் மற்றும் கெட்ட செய்திகள், பரிந்துரைகள் உங்களுக்கு வரலாம். அற்ப சுகங்களும் உணவு உடல் கட்டுப்பாடுகளை நீங்கள் சரியாக செய்து கொள்ள வேண்டும். உங்களை கொண்டு பிறர் அதிகம் நன்மை அடைவார்கள். போகட்டும், உங்களுக்கு பெரிய பாதகம் வராமல் அதிலிருந்து தப்பித்து கொண்டாலே பெரிதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அலைச்சலும் பயணமும் வயது முதிர்ந்தவர்களுக்கு எந்த வகையிலாவது நீங்கள் சென்று பார்க்க வேண்டிய சில சூழல்களும் உங்களுக்கு உருவாகலாம். கணவன் மனைவியுடைய பிரச்சனைகளுக்கும் அதிக இடம் உண்டு. பிள்ளைகளாலும் சில தொந்தரவுகள் இருக்கக்கூடும். காதல் விஷயத்தில் இருப்பவர்களுக்கு பிரிவுகளும் பிரச்சனைகளும் வரும். இம்மாதம் 1, 2, 7, 8, 9, 10, 11, 17, 18, 19, 20, 21, 24, 25, 28, 29 இந்த எண் தேதிகளில் மேலே இந்த ராசிக்கு சொன்ன அசுப பலன்கள் உங்களை தாக்காமல் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய உபாயங்களும் வழிமுறைகளும் உங்களை வந்தடையக்கூடும். இந்த ராசியில் பிறந்தவர்களாகிய உங்களுக்கு சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காரைக்கால் அம்மையாரை வழிபடுவது நன்மை. மிக 63 நாயன்மார்களில் சிறப்பு பெற்றவர். எல்லோருமே சிவனுடைய ஆலயத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த 63 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் மட்டுமே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட இவனுடைய அருளை பெறுவதற்கு மிக சிறப்பம்சம் பெற்றவர். அப்படி சிறப்பம்சம் பெறுவதற்கு என்ன காரணம்? சிவனை தன்னுடைய அங்க அவயங்களை தலையால் நடந்து இறைவனை வழிபட்டவர். அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையார் சிவனுடைய முழு அவதாரத்தையும் பெற்ற அந்த அம்சம் கொண்ட அந்த அம்பிகையை வணங்குவதும், ஆனந்த நடராஜரை, திருவாலங்காட்டு நடராஜரை வணங்குவதும் சிறப்புடைய ஒன்றே. எண்களில் வி என்ற எழுத்து சிறப்புடையது. இந்த எழுத்தை முதலாக கொண்டு துவங்கும் நபர், நிறுவனம், நாடு, நகரம், கிராமம் இது இவற்றால் நன்மைகள் ஏற்படும். வாஸ்துவில் வடமேற்கு திசை உங்களுக்கு வீடு, வியாபார ஸ்தலங்கள், இதனுடைய முயற்சி பயணங்கள் யாவும் பயன் தரக்கூடியது. பரிகாரம் பதிகங்களை படிப்பது, பாராயணம் செய்வது மற்றும் இந்த நாயன்மாருடைய ஸ்லோகங்கள் வழிபாடுகளை எல்லாம் செல்வது, அதனை படிப்பது, மனதில் நிறுத்திக் கொள்வது நல்லதே. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நரசிம்மரை வணங்க வேண்டும். நரசிம்மரை வழிபடுவதும், நரசிம்மருக்கு உண்டான பாராயணங்களை சொல்வதும், துளசி மாலைகள் கொண்டு அவரை பூஜிப்பதும் உகந்ததே. எழுத்துக்களில் கே என்ற எழுத்து எண்ணியலில் பயன் தரும். இந்த எழுத்தை முதலாக கொண்டு துவங்கும் நபர், நிறுவனம், நாடு, நகரம், கிராமம், வீதி இவற்றால் நன்மைகள் ஏற்படும். தெற்கு திசை உங்களுக்கு சிறப்புடைய திசையாக இருக்கும். வீடு, வியாபார ஸ்தலங்கள், இதன் முயற்சி பயணங்கள் யாவும் நல்லதே. மாலைகள் கொண்டு நரசிம்மரை வணங்குவது அல்லது பானக்கங்கள், கற்கண்டுகள் கொண்டு படைத்து இவருக்கு பூஜித்து பிறருக்கு கொடுப்பது உகந்ததே. விசாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுந்தரரை வணங்க வேண்டும். 63 நாயன்மார்களில் சிறப்புடையவர். 4வரில் போற்றக்கூடிய அந்த சுந்தரர் மிகவும், சுந்தரருடைய தாய் தந்தையர்கள் எல்லோருமே சிவனுடைய பக்தர்கள். அப்படிப்பட்ட சடையனார் என்பவருக்கு சிவனின் அம்சமாக மகனாக பிறந்தவர். மிகவும் போற்றுதற்குரியவர் சுந்தரர். அந்த சுந்தரரை வணங்குவது சிறப்புடையது. மற்றும் திருவிடைமுறையில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனையும் வணங்கினால் உகந்ததே. எழுத்து ஐ என்ற எழுத்து. இந்த எழுத்தை முதலாக கொண்டு துவங்கும் நபர், நிறுவனம், நாடு, நகரம், கிராமம், வீதி இவற்றால் நன்மைகள் ஏற்படும். வாஸ்துவில் வடகிழக்கு திசை, ஈசானியம் என்ற திசை. இந்த திசையினுடைய முயற்சிகள், பயணங்கள், தகவல்கள் யாவும் இம்மாதம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். பாமாலைகள் கொண்டு இறைவனை வணங்குவது அல்லது
வாயார புகழ்வது, படிப்பது, பதிகங்களை படிப்பது மனதுக்கு ஒரு திருப்தியை தந்து கெடுபலங்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடும். சுபம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.